அண்மை செய்தி. பொறியியல் படிப்புகளுக்கான கவுன்சிலிங் தொடங்கி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பொறியியல் படிப்புகளில் சேர கலந்தாய்வானது நடைபெற்று வருகிறது, துவங்கி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கு விண்ணப்பித்திருந்த மாணவர்களுக்கான கலந்தாய்வு துவங்கி நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்கள். வணக்கம் சுபா. 2024-25 ஆண்டிற்கான பொறியியல் கலந்தாய்வு இன்று தொடங்கியிருக்கிறது. இந்த ஆண்டிற்கான பொறியியல் கலந்தாய்வு என்பது இணையவழி வாயிலாக மட்டுமே நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான விண்ணப்பங்களும் இணையவழி வாயிலாகவே பெறப்பட்டது. இதற்கான விண்ணப்பங்கள் இணையவழி வாயிலாக பெறப்பட்டு ஜூலை 10ஆம் தேதி இந்த பொறியியல் படிப்பிற்கான தரவரிசை பட்டியல் என்பது வெளியிடப்பட்டது. குறிப்பாக இந்த தரவரிசை பட்டியலில் 65 மாணவ மாணவிகள் 200க்கு 200 மதிப்பெண்கள் பெற்றிருந்தனர். இந்த நிலையில் இந்த 2024-25 ஆண்டிற்கான பொறியியல் கலந்தாய்வு இன்று தொடங்கி இருக்கிறது. சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி இந்த பொறியியல் படிப்பிற்கான கலந்தாய்வை தொடங்கி வைத்திருக்கிறார். இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் 7.5% சிறப்பு இடஒதுக்கீட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான கலந்தாய்வு என்பது தொடங்கி இருக்கிறது. அதாவது அரசு பள்ளியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான சிறப்பு, அதாவது 7.5% சிறப்பு இடஒதுக்கீட்டிற்கான கலந்தாய்வு என்பது இன்று தொடங்கி இருக்கிறது. நாளைய தினமும் இந்த இவர்களுக்கான கலந்தாய்வு என்பது நடைபெற இருக்கிறது. அதே போல இந்த 7.5% சிறப்பு இடஒதுக்கீட்டில் இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களுடைய வாரிசுகளாகட்டும், விளையாட்டு வீரர்கள், மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு இன்று நாளை நடைபெற இருக்கிறது. அதே போல இந்த சிறப்பு பிரிவில் இருக்கக்கூடிய பொது பிரிவுக்கான கலந்தாய்வு என்பது 25ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. பொது பிரிவுக்கான பொறியியல் கலந்தாய்வு என்பது இந்த மாதம் ஜூலை 29ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 3ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட ஒட்டுமொத்தமா 106 பாடப்பிரிவுகள் பொறியியலில் இருக்கிறது. இந்த 106 பாடப்பிரிவுல ஏதாவது ஒரு பொறியியல் படிப்பை மாணவர்கள் தேர்ந்தெடுத்து படிப்பார்கள். இந்த ஆண்டு ஒட்டுமொத்தமா தமிழகத்தில் 433 பொறியியல் கல்லூரிகள்ல 2,46,91 இந்த பொறியியலுக்கான இடங்கள் என்பது இருந்தது. இந்த இடங்களுக்கு தான் மாணவர்கள் விண்ணப்பித்து தற்பொழுது அதற்கான கவுன்சிலிங் என்பது இன்றைய தினம் தொடங்கி இருக்கிறது. அதே போல இந்த ஆண்டு தமிழகத்தில் 9 பொறியியல் கல்லூரிகள் மூடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டுமே அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் ஒவ்வொரு ஆண்டுமே அண்ணா பல்கலைக்கழகத்திடம் ஒரு தரச்சான்று என்பது வாங்க வேண்டும். அதாவது அந்த கல்லூரியுடைய உள்கட்டமைப்பு, மாணவர்களுடைய தேர்ச்சி அடிப்படையில் அந்த கல்லூரிகளுக்கு அடுத்த ஆண்டிற்கான சேர்க்கை என்பது கொடுக்கப்படும். அந்த தரவுகள் குறித்து கொடுக்கப்படும். அதே போல அந்த மாணவ சேர்க்கை விகிதமாகட்டும், கல்லூரிகளுடைய உட்கட்டமைப்பு வசதிகள் கம்மியாக இருக்கக்கூடிய 9 கல்லூரிகள் மூடப்பட்டிருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்திருந்தார். அந்த 9 கல்லூரிகளையும் முதலாம் ஆண்டு சேர்க்கை மட்டுமே நிறுத்தப்பட்டு அந்த கல்லூரியில் ஏற்கனவே படிக்கக்கூடிய அந்த 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு, 4ஆம் ஆண்டு மாணவர்கள் தொடர்ந்து படிப்பார்கள். அந்த 9 கல்லூரிகளுக்கும் அந்த முதலாம் ஆண்டு சேர்க்கை மட்டும் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் பொன்முடி தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு முதல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொறியியல் கல்லூரிகளிலும் நான் முதல்வன் திட்டம் கொண்டு வரப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த பொறியியல் கல்லூரிகளில் வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை நாங்கள் வரக்கூடிய ஆண்டுகளில் தொடங்க இருப்பதாகவும் உயர்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டு இது தமிழகம் முழுவதுமே 433 பொறியியல் கல்லூரிகள் இருக்கிறது. இந்த 433 பொறியியல் கல்லூரிக்கான தரவரிசை பட்டியல் ஜூலை 10ஆம் தேதி வெளியிடப்பட்டு அதற்கான கவுன்சிலிங் என்பது 7.5% சிறப்பு ஒதுக்கீட்டில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் கலந்தாய்வு என்பது தொடங்கி இருக்கிறது. அதே போல ஜூலை 29ஆம் தேதி பொது பிரிவுக்கான கலந்தாய்வு தொடங்கி செப்டம்பர் 3ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக செப்டம்பர் 3ஆம் தேதி கவுன்சிலிங் நடைபெற்ற பிறகு செப்டம்பர் இறுதியில் இந்த இன்ஜினியரிங் கல்லூரிகள் முதலாம் ஆண்டு திறக்கப்படும் எனவும் பொன்முடி தரப்புல அமைச்சர் பொன்முடி தெரிவித்திருந்தார். குறிப்பாக இந்த கல்வி ஆண்டு முதல் இந்த நான் முதல்வன் திட்டம் பொறியியல் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய நான் முதல்வன் திட்டம் கொண்டு வரப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல இந்த ஆண்டு பொறியியல் கட்டணம் எதுவும் உயர்த்தப்படாது எனவும் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய அடுத்த ஆண்டில் விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீட்டில் கூடுதலாக 2% இடஒதுக்கீடு என்பது முதலமைச்சரிடமும் விளையாட்டுத்துறை அமைச்சரிடமும் கலந்து ஆலோசித்து அடுத்த ஆண்டு முதல் அவர்களுக்கு கூடுதலாக 2% இடஒதுக்கீடு பெற முயற்சிகள் நடைபெற்று வருகிறது
நடைபெறுவதாகவும் உயர்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் 2024-25 கல்வியாண்டிற்கான பொறியியல் கலந்தாய்வு இன்று தொடங்கியிருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் 7.5% சிறப்பு இடஒதுக்கீட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அதாவது அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்கான சிறப்பு கலந்தாய்வு இன்று தொடங்கியிருக்கிறது. அதேபோல சிறப்பு பிரிவில் இருக்கக்கூடிய பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு 25ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரையும், பொது பிரிவுக்கான கலந்தாய்வு 29ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 3ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. செப்டம்பர் மாதம் இறுதியில் இந்த இன்ஜினியரிங்கான கல்லூரிகள் திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுபா, உங்களுடைய முழு விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.